நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுமேஷை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கணுமா? ஒரு 2 நாளா நான் அதை பத்தி தான் சொல்லி இவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கடையில முளவு காட்டுக்கு போய் புது அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்திருக்கா. அக்கா, நீங்களும் வேணுமாமாவும் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதான் நான் தனியா போயிட்டு வந்தேன். அன்னைக்கு நான் வேணுமாமா கூட அந்த வீட்டுக்கு போனேன்ல, 1 மாசத்துக்குள்ள பதில் சொல்றேன்னு தானே சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கால் கூட பண்ணல. அந்த ஆளோட இஷ்டப்படி வாழ்றதுக்கு அவருக்கு பணம் வேணும். என் பேர்ல இருக்க சொத்தை ஆட்டே போடலாம் தான் அவர் பிளான் பண்ணாரு. அது ஃபெயில் ஆனதுனாலதான் நான் இப்பவும் உயிரோட இருக்கேன். ஆபரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் நேரம் பார்த்து ஏமாத்திட்டான். ஆபரேஷன் நடக்காம நான் செத்து போயிட்டேன்னா அந்த பணமும் அவன் கைக்கு போயிடும் இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாவும் ரொம்ப மோசமா யோசிக்கிற ஒரு ஆளு கூட நீ எந்த நம்பிக்கையில அவன் கூட போய் வாழ போற ஆஷா? அந்த சுமேஷ் உயிரோட இருக்கும்போது இன்னொரு ஆளை என்னால கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. சட்டப்படி நீ அவனை விவாகரத்து பண்ணிட்டு உன்னையும் குழந்தையும் ஏத்துக்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம்ல, அதாம அவனுக்கு நல்லது. குழந்தைய நினைச்சு கவலைப்படுறியா என்ன? அப்பாவும் அம்மாவும் அவளை நல்லபடியா பாத்துப்பாங்க. என்னோட பிரச்சனை அது இல்ல. நான் அந்த அளவுக்கு உண்மையா இருந்தோம் அவன் என்னை ஏமாத்திட்டான்ல. ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு வந்த என்னோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான்ல. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு பதிலா ஒரு நல்லவன் என்ன கேர் பண்ற மாதிரி கிடைச்சாலும் சுமேஷோட முகத்துல ஒரு எகத்தாளமான சிரிப்பு இருக்கும். நான் தூக்கி போட்டதுதான் இன்னொருத்தன் வச்சிருக்கான்னு. அதுக்கான வாய்ப்பை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். என் மனசுக்குள்ள தீய வச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு போய் ஒரு தைரியமான பொண்ணா வாழ போறேன். அவனை எதிர்க்கிற தைரியம் உனக்கு இல்ல ஆஷா. எனக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை அவன் வேணும்னே தான் கொடுக்காம இருக்கான். ஒரு அப்பாவி மனுஷன் தான் இடத்த அடமான வச்சுதான் பணம் கொடுத்தாரு. அவரோட பணத்தை நான் திருப்பி கொடுக்கணுமா? இனி அவனை மிரட்டி தான் வாங்கணும். அதுக்கு என் உடம்பு குணமாகணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு தான் இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கான் போல இருக்க அந்த சுமேஷ். உங்களாலையும் பாலாக்காவிலையும் முடியாத விஷயத்தை தான் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த சுமேஷால யாருடைய வாழ்க்கையும் வீணாக கூடாது. அவனுடைய எல்லா தப்புக்கும் பின்னாடி அத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அதுதான் அவனுடைய பலமே. முதல்ல அந்த சுமேஷையும் அவங்க அம்மாவையும் பிரிக்கணும்க்கா. ஒரே வீட்டுல அம்மாவும் மகனும் பாத்துக்கும் போது அடிச்சுக்கிட்டு முட்டிக்கணும். வேற வழியே இல்லாம அந்த சுமேஷ் என் கூட கிளம்பி வரணும். அதுக்கப்புறம் ஒரு நாய்க்குட்டி மாதிரி சங்கிலியால கட்டி அவனை கூட்டிட்டு போகணும். அது சாதாரணமான விஷயம் இல்லம்மா. என் வீட்டுக்காருக்கு என் மேல நம்பிக்கையை வர வச்சு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன்ல, மீதி எல்லாம் நடக்கும். பழைய மாதிரி கிடையாதுல்ல. அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி நல்லா தெரியும். சுமேஷ மனசளவுல நிலக்குலைய வச்சு என் காலுக்கு கீழே உட்கார வைக்க போறேன். பணத்தை தவிர வேற யார்கிட்டயும் பாசத்தை காட்ட தெரியாத அந்த அம்மா கிட்ட தனிமையோட வலி என்னன்னு கத்து கொடுக்க போறேன். இங்க நான் ஜெயிப்பேன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். வீட்டுக்காரோட தங்கச்சி சொந்தக்காரங்களும் தான் இப்ப உதவி பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜனாக்கு தேவைப்படுதுன்னு ஹரியும் கொஞ்சம் பணம் அனுப்பி வச்சிருந்தாரே, அதை எல்லாத்தையும் அப்பா தானே ஹேண்டில் பண்றாரு. அதை பத்தி கேட்டு அப்பா கோவப்படுறாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன். பிசியோதெரப்பி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு வீல் சேர்ல உட்கார ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே இருந்து மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எனக்கு புரிஞ்சு போச்சுமா. என்னோட வீட்டுக்காரு கூடி சீக்கிரத்துல எந்திரிச்சு நடக்கணும். அதுக்காக நான் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் கூடவே இருப்பேன். இவர் வாயை திறந்து பேசினா கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல. இவர் பேச ஆரம்பிச்சிருந்தாருனா நான் இவர் கூட எப்பவுமே பேசிட்டே இருந்திருப்பேன்.
எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அக்கா தான். திவ்யா, நீ இவரை பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். ம்? ஹலோ சுசீலா அக்கா. சொல்லுங்கக்கா. அதெல்லாம் நல்லாதான்க்கா இருக்காரு. இப்ப பரவாயில்லக்கா, நல்லா இருக்காரு. மனோஜ் அண்ணா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம என்கிட்ட கேளுங்க. உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் ஹரிக்கிட்டையும் இதை பத்தி பேசுறேன். நல்ல டாக்டர்ஸ் எங்க இருக்காங்கன்னு நான் தேடி பாக்குறேன். அப்பாவை பாலக்காட்டுல இருக்கிற ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்காங்க. பிரகாஷ் அங்கிள் தான் ஏற்பாடு பண்ணாரு. 1 மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்புறமா எழுந்திருச்சு நடப்பாருன்னு பிரகாஷ் அங்கிள் சொன்னாரு. நான் பிரகாஷ் மாமாட்ட பேசுறேன். எப்படியாவது நீங்க எழுந்து நடந்தாகணும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நான் அடுத்த தடவை வரும்போது என்னோட பழைய மனோஜனாவை நான் பார்க்கணும். திவ்யா, அத்தை கூப்பிடுறாங்க. அப்பா, செல்லம், இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? அஜய் அங்கிளை பார்க்க போயிருந்தேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வெளியே வரவே இல்ல. அவர் மனசுடைஞ்சு போயிருக்காரு. சம்பாரிச்ச சொத்து பணம் எல்லாம் போயிடுச்சுன்னு பாட்டி சொன்னாங்க. அவன் யாருக்கும் 1 ரூபா கூட கொடுத்து உதவி செஞ்சதே கிடையாது. அவன் சம்பாரிச்ச எல்லாமே போயிடுச்சுல்ல. இப்போ அவன் டீ குடிக்கணும் கூட மத்தவங்க கிட்ட தான் கடன் கேட்கணும். இதுக்குதான் ரொம்ப ஆணவமா இருக்கக்கூடாது. மத்தவங்கள மறந்து சொந்த வேலையை மட்டும் பார்க்கறவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதிலடி கிடைக்கும். நீங்க என்ன பண்ணதால உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு? இது எனக்காக ஒதுக்கி வச்ச தண்டனை கிடையாதும்மா. இன்னொரு ஆளோட மரணத்தை நானே வேணும்னு ஏத்துக்கிட்டேன். யாருதுப்பா? வேணு சித்தப்பாவோடது. என்ன சொல்றீங்கப்பா? அவரோட மரணத்தை நான் தடுத்தேன். உனக்கு நடந்ததெல்லாம் உனக்கு ஒன்னொன்னா தெரிய வரும். போயிருந்த பாலா? லீவ் எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம 2 பேருடைய மெடிக்கல் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் அனுப்ப வேண்டியதா இருந்தது. அதுக்காக நான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆஹா, என்ன வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு நீ இப்படி போய் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வரியா? இது அந்த ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு வர வேலை தாங்க. நாம பண்ண வேண்டிய வேலைங்களை வேற யார் வந்து பண்ணுவாங்க? என்ன உன் குரல்ல ஒரு மாற்றம் தெரியுது? உன் மனசுல வேற ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு போல. அதுக்குள்ள முகத்தை பார்த்து மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? முகம்தான மனசுல இருக்கிறத பிரதிபலிக்கும். மனசுல இருக்கிறத மறைச்சு வைக்கவும் முகத்தை யூஸ் பண்ணலாம். ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. எங்க அம்மா வீட்டுக்கு அஜயும் திவ்யாவும் கல்ஃப்ல இருந்து வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனாலும் நம்மளை பத்தி விசாரிக்க கூட யாருக்கும். பக்கத்துல இருந்தும் கூட பெத்த அப்பா அம்மாவே திரும்பி பார்க்கல. அப்படி இருக்கும்போது அண்ணன் தம்பிங்களா? அதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தா இதுதான் பிரச்சனையே. தேவையில்லாத விஷயம் எல்லாம் தெரிய வரும்.
நீங்க ஃபாதர். ஆ. ஆ. ஹலோ. வேணுகோபால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பாலக்காட்டில் இருக்க அட்டப்பாடியில். ஆமாம் ஃபாதர். சொல்லுங்க ஃபாதர். வர்ற 5ஆம் தேதியிலிருந்து அங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஆனால் 5ஆம் தேதிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் அட்மிட் ஆகலான்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால போய் தான் ஆகணும். போகிறோம் ஃபாதர். நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். ஓகே வேணும், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். இதை பற்றி பாலசுதா கிட்ட சொல்லிடுங்க. ஃபாதர் சொன்ன அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டலுக்கு 5ஆம் தேதி போகணுமா? போகிறதுல என்ன கஷ்டம்? இங்கிருந்து ஒரு மாற்றம், அது நல்லது தானே. பாலா, நாம அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மகளாவும் ஒரு மருமகனாவும் நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு நாள் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அவங்க யாரும் இங்க வரலன்னு தானே நீ புலம்புற. அதுக்கு பதிலா நாம அங்க போயிட்டு வரலாம். நம்மள வேணான்னு சொல்ற வீட்டுக்கா? நமக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்றதுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு அங்க போயிட்டு வரலாம். இதுக்கப்புறமும் என்னால அவமானத்தை சகிச்சுக்க முடியாது. என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த ரூமையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? வெளியில போய் என்ன பண்றது? சிகரெட் வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல. பில் கட்டாதனால அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சு. உன்னோட திமிரால தான்டா நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. ஒரே டைம்ல நீ 2-3 போனை தானே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்ப. என் வீட்டுக்கார் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நீ ஹரிக்கிட்ட என்ன சொன்ன? கையில இருந்த எல்லா பணத்தையுமே பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு. இப்ப அந்த பணம் எல்லாமே போயிடுச்சுல்ல. அக்கா கொஞ்சம் அமைதியா இரு. உன் கையில பணம் இருந்தப்போ நாங்க யாருமே தெரியாம போயிட்டோம்ல. உன் பொண்டாட்டியும் ஃபேமிலியும் தானே முக்கியமா போயிட்டாங்க. ஆமா, இப்ப அவ எங்க? நீ இனிமே 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு கேள்விப்பட்ட உடனே அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. வாய முடியா? என்ன கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்க விடுங்களேன் ப்ளீஸ். உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. எனக்கு இங்கேயே கொண்டு வந்து கொடுமா. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம கொஞ்சம் வெளியில தான் வாயேன் அஜய். அப்ப எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்கம்மா. 5000 என்ன, 500 ரூபாய் கூட என்கிட்ட இல்ல. அப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு 5 பைசா கூட கொடுக்க கூடாதுன்னு தான் திவ்யா சொல்லியிருக்கா. அத சொல்றதுக்கு அவ யாரு? அவளா? அவ உன்னோட அண்ணிடா. அவள முயற்சி பண்ணதுனால தான் நீ பத்திரமா இங்க வந்து சேர்ந்திருக்க. இதுக்கு நான் ஜெயிலே இருந்திருக்கலாம். 7-8 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எல்லாமே போச்சு. நீ தான் இப்ப இங்க வந்துட்டல்ல, பணம் எப்படியாவது சம்பாதிச்சிடலாம். எப்படிமா சம்பாதிக்க முடியும்? எனக்கு முதல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. கொஞ்சம் நிம்மதியா வெளில போயிட்டு வரேன். என்கிட்ட பணம் இல்ல அஜய். ஹரியானே மாசம் மாசம் அனுப்புன பணம் எல்லாம் எங்க போச்சு? நீ சம்பாரிச்ச எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இப்ப ஹரியோட சொத்துல கை வைக்கலான்னு பாக்குறியா? நான் வெளியில போகணும், சிகரெட் பிடிக்கணும், நல்லா வாய்க்கு ருசி எதையாவது சாப்பிடணும். யாராவது எனக்கு 1000 ரூபாய் கொடுங்களேன் ப்ளீஸ். இங்க நீ என்னதான் சத்தம் போட்டாலும் பணம் எல்லாம் கிடைக்காது அஜய். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? நானும் உங்களுக்கு பணம் அனுப்பி வச்சிருக்கேன்ல, நீங்க எனக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன பிரச்சனை இங்க? இவனுக்கு 1000 ரூபாய் வேணுமாமா. இந்த வீட்ல எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா? உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்கும்ல? எங்க இருக்கு? இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு உனக்கு தெரியுமா? காருக்கான லோனு, வீட்டுக்கான லோனு, மாசம் பிறந்தா பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கணும்ல, அதுதான் இருக்கு. ஆனா அத நான் உனக்கு தரமாட்டேன். இந்த ஊர்ல உனக்கு ஏத்த வேலையை தேட முடியுமான்னு சொல்லி பாரு. உன் செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும்ல, அதை விட்டுட்டு இங்க நின்று சத்தம் போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உதவி பண்ண இங்க யாருமே இல்லைல்ல? உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்.
ஆனா பணம் கொடுத்து உதவி பண்றதுக்கு தான் யாரும் இல்ல. பணம் எங்ககிட்ட இல்ல. அப்படி இருந்திருந்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 7 சென்ட் இடத்த வாங்கி நம்ம வீடோட அதை சேர்த்திருப்பேன். நீ இப்ப எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டு வந்ததுனால உன்கிட்ட கேட்கறதுல எந்த யூஸும் இல்லை. வேணும்னா நான் ஹரிக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் இவனுக்கு தண்ணி டீ எல்லாம் ஸ்டீல் கிளாஸ்ல கொடுத்தாலே போதும். இதுக்கப்புறம் கிளாஸை உடைக்கும் போது இன்னொரு கிளாஸ் வாங்கி கொடுக்க இவனால முடியாது. புரிஞ்சுதா? நீ நல்லா வசதியோட வாழ்ந்தப்போ எங்களை பத்தி கவலையே இல்லாம இருந்த. இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப வந்த உன் மேல இங்க இருக்கிற யாருக்கும் உன் மேல பாசம் இல்ல. பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும், எல்லாமே கிடைக்கும். பணம் இல்லைன்னா யாருமே இல்ல. புரியுதா? நீ எதுக்கிட்ட அந்த கிளாஸை தூக்கி போட்டு உடைச்ச? அடிபட்டிருக்காமோ? இல்லக்கா, ஒன்னும் ஆகல. ஏன்டா இப்படி பண்ற? வினு, நீ தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்க போற. ஸ்கூல் திறந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் போல. இதுக்கப்புறம் இவ கூட சண்டை போடுவியா? சொல்லு. ஆன்ட்டி வினு எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்ல. பண்ணலனா இவன் எதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தான்? நாங்க ஓடி விளையாடும் போது தவறி விழுந்துட்டேன். நான் விழாம இருக்க வினுதான் என்ன தாங்கி பிடிச்சான். அவன் ஒண்ணு எனக்கு கீழே தள்ளி விடல. நான் நல்லதே பண்ணாலும் நீங்க என்ன கண்டபடி திட்டுவீங்களாமா? அம்மா, நீங்க போய் அவனை சமாதானப்படுத்துங்கம்மா. அவன் அடிக்கடி ரொம்ப கோவப்பட்டுருவான் ஆன்ட்டி. ஆனா அவன் ரொம்ப அப்பாவி. அந்த கோவம் தான் அவனுக்கான பிரச்சனையே. வினு எதுக்காகமா கோவமா போறான்? அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே. நீ எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்காத. அவன் பண்ணாத தப்புக்காக நீ அவனை திட்டிக்கிட்டே இருந்தன்னா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ தான் அவனுக்கு பெரிய எதிரியா ஆயிடுவ. அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் சின்ன தப்பா இருந்தாலும் நான் அவனை திட்டிக்கிட்டே இருக்கேன். சத்தம் போட்டோ குச்சியால் அடிச்சோ குழந்தைங்களை நல்லவங்களா மாத்திட முடியாது பாலா. வேற வழி இல்லாம நாம அவங்கள ஒரு அடி அடிக்கும் போது அதோட வலி அவங்கள விட நமக்கு தான் அதிகமா இருக்கும்னு அவங்களுக்கு தோணணும். குச்சியால அடிக்க முடியாம நம்ம தவிக்கும் போது நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வர்றது அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு பசங்க மேல பாசம் காட்டி நம்ம நெஞ்சோட அணைச்சு வளர்க்கணும். இல்லன்னா இன்னொரு வேணுகோபால் உனக்கு கிடைப்பான். இப்ப இருக்கிற வேணுகோபால் இல்ல, பழைய வேணு. குழந்தைங்களோட லீவ் முடிய போகுது. ஃபாதர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நாம நாளைக்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். நாம குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாமா? எங்க போகணும்? உன்னோட அப்பா அம்மாவை பார்க்க. குழந்தைங்க அவங்க தாத்தா பாட்டி கூட ஒரு நாள் சந்தோஷமா தங்கி இருக்கட்டுமே. அது வேண்டாங்க, அவங்களுக்கு நம்மள பிடிக்காது. ஆனா நமக்கு பிடிக்கும் இல்லையா? அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாம். அஜய் வந்திருக்கான்னு நீ சொன்ன இல்லையா? அதுக்காகவாது போலாம். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா மனோஜ் நீ பார்க்கல, அதனால எல்லாரையும் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஒரு நாள் அவங்க கூட தங்கி இருந்துட்டு வரலாம். இனி அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம மேல இன்னும் கோவம் அதிகமா இருந்ததுன்னா அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. அப்பாவையும் அம்மாவையும் நீ பார்க்க ஆசைப்படுறது எனக்கு தெரியுது. ஆனா நீ வேணும்னே தான் அவங்கள பார்க்காம இருக்க இல்லையா? இனிமே நீ எதுக்கும் யோசனை பண்ண வேண்டாம். அங்க என்னதான் மோசமான அனுபவம் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சகிச்சுக்க நான் தயாரா இருக்கேன். நாம அங்க போயிட்டு வரலாம். எப்போ? எதுக்காக லேட் பண்ணணும்? நீ ரெடி ஆயிடு, நாம இன்னைக்கே போலாம். இன்னைக்கா? இன்னைக்கு மத்தியானமா நம்ம கிளம்பி போலாம். ஒரு நாள் ஃபுல்லா நாம அங்க தங்கி இருந்துட்டு நாளைக்கு திரும்பி வந்துடலாம். இது என்னோட ஆசை பாலா. நீ இந்த ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும். அப்படி நீ நினைச்சுக்கிட்டா போதும். மதியம் 2 மணில இருந்து 8 மணி வரைக்கும் மின்னலை பார்த்தா பயப்படணும்.
பெண்களும் குழந்தைகளும் கவனமா இருக்கணும். அப்பா அப்பா உங்களால படிக்க முடியுதா? ஸ்ரீகுட்டி, மத்தவங்க வந்து வேடிக்கை பாக்குற மாதிரி அப்பாவை கண்காட்சி பொருளா மாத்தாம உள்ள போ. வெளியில வர காட்டையும் வெளிச்சத்தையும் அப்பா அனுபவிக்கட்டுமா? அப்பப்போ வெளியில போற மனுஷங்களையும் பார்க்கட்டுமா? இங்க இருக்கிற மனுஷங்களை பார்த்தாலே போதும். ஆனா இந்த வீட்லதான் மனுஷங்களே இல்லையேம்மா. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உண்மைதானம்மா? எதையும் வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி நான் உன்னோட அம்மாங்கிறத மனசுல வச்சுக்கோ ஸ்ரீகுட்டி. நீங்க பண்றதும் நடந்துக்கிறதும் சரின்னு எனக்கும் தோணணும்ல. அப்படி என்னடி நான் சரியில்லாம நடந்துக்கிட்டேன்? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அத சொல்றதுக்கு நீ யாரு? இது என்ன வீடா சத்திரமா? சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஓ, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தினமும் காலையில கிளம்பி வெளியில போறீங்களா என்ன? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பசங்க தானே எனக்கு இருக்காங்க. இங்க நான் இருந்தா எனக்கு இருக்கிற நிம்மதியும் இல்லாம போயிடும். யாரோட தொந்தரவும் இல்லாம தனியா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க போங்க. என்னோட வீட்டை விட்டு நான் இங்க இருந்து போகணுமா? நான் மட்டும் வேண்டான்னு முடிவு பண்ணேன்னா அவங்க எல்லாரும் இங்க இருந்து விரட்டிடுவேன். எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். எடுமா. சரி. வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.